அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே எனக்கு துணையாக வாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர், ஆண்டவரே காலம் தாழ்வாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்டு நாம் அனைவருமே நம்முடைய தேவைகள் எது என்பதை நாம் அறிவதற்கு முன்னதாகவே இறைவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு குழந்தை எதற்கு அழுகிறது என்பதை தாயானவள் நன்கு அறிந்து வைத்திருப்பாள். அதுபோல நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளையும், அசைவுகளையும், எண்ணங்களையும், எதிர்பார்ப்புகளையும், ஆசைகளையும், மன வருத்தத்தையும், சந்தோஷத்தையும் இறைவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அதனுடைய மாற்று கருத்தை நாம் இறைவனுடைய முன்னிலையில் எடுத்து வைக்கிறோம், பேதுருவை போல. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையற்றவனாகிறாதே, நம்பிக்கையோடு துணிவோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆன்மீக பயணத்தோடு தொடர்ந்து பயணித்தது என்று அழைப்பு விடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பேதுருவுக்கு கொடுத்த அதே அழைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் கரத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும். எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 28 உட்பிரிவு 1-17 முடிய. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனைச் சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்:
பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்பி கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவ்வாறு செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களை நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாடுகளில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும், ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்று போனார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாடுகளுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது, அனனியாவை கூர்ந்துகள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சு நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானும் உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கிறேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தானே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயவத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரை நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்திருந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறவெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் எனக்கும் 100% பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுகிறது. அந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்று சொன்னார். இன்று நீங்களும் நானும் துன்பம் என்னும் கடலின் மீது நடந்து வரவும், வேதனைகள் என்னும் கடல் மீது நடந்து வரவும், குடும்ப பொறுப்பு என்கின்ற கடல் மீது நடந்து வரவும், வேலையில்லா திண்டாட்டத்தின் மீது கடல் மீது நடந்து வரவும், இப்படி நம்முடைய அன்றாட வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து
இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்படி கடந்து வர வேண்டும் என்ற இறைவனும் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதை நாம் அனைவருமே இறைவன் அவருடைய திருக்கரத்தினால் பிடிக்கப்பட்டு அவருடைய அன்பினால் ஆசீர்வதித்து என்றுமே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் பேதுருவை போல மற்ற சீடர்களைப் போல நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்குள் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்குணங்களை நாம் மறந்து மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டது போல சீடர்கள் அனைவருமே இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்டு ஐயோ பேய் பூதம் என்று அவர்கள் அலறுகிறார்கள். இவ்வாறு அலறியவர்களுக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற வார்த்தை, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். பெற்றோர்கள் தன் குழந்தை எப்படி பராமரிக்கிறார்களோ அதைவிட அதிகமான பராமரிப்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அழைத்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் இந்த பராமரிப்பினை கொடுக்கிறார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கக்கூடும். மரண வேதனையில் கூட நாம் இருக்கலாம், உயிர் போகக்கூடிய தருணத்திலும் இருக்கலாம், நம்முடைய குடும்ப கௌரவம் போகக்கூடிய தருணத்தில் கூட இருக்கலாம். அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு விதத்தில் இறைவனுடைய பராமரிப்பு, ஆசீர்வாதம் யார் மூலமாவது நமக்கு வந்து கிடைக்கிற பொழுது நாம் பெருமூச்சு விடுகிறோம் அல்லவா? அதுபோல பேதுருவும் பெருமூச்சு விடுகிறார். ஆண்டவர் தான் என்று சொல்லிவிட்டாரே, இனி எதற்கு எந்த கவலை என்று ஆண்டவரிடம் மீண்டுமாய் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால் என்னையும் ஆணையிடும், நான் கடல் மீது நடந்து வருகிறேன் என்று. இயேசுவும் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார், வா என் மகனே, என்னை நோக்கி வா, உன் பார்வை என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். நீர் எடுத்து அடி வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நான் கடந்து செல்லக்கூடிய பாதையின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி வா என் மகனை என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, துணிவோடு இருங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னவர் பேதுருவுக்கு வா என்று அவர் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது இதைவிட ஆசீர்வாதம் வேறு எந்த மனிதனுக்கும் கிடைத்து விடாது. தன் விண்ணப்பத்தை எடுத்து வைத்து விட்டார், ஆண்டவரும் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் பேதுரு நடந்து வருகிற பொழுது இயேசுவை உற்று நோக்காமல் தான் கடந்து வருகின்ற பாதை மீது, கடல் மீது தன் பாதையை வைக்கின்ற பொழுதுதான் அவர் ஐயம் கொள்கிறார், பயப்படுகிறார், சந்தேகப்படுகிறார். ஒருவேளை நான் மூழ்கி விடுவேனா? ஒருவேளை இயேசு எனக்கு வெகு தொலைவில் இருக்கிற என்னை கைப்பிடித்து கரம் பிடித்து காப்பாரா என்ற பயம் பேதுருவுக்குள் எழுந்ததினால்தான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் மூழ்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுருவுக்கு நடந்த நிகழ்வு உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பயப்படாதே, நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொன்னவர் இவ்வாறு சொன்ன பிறகு பேதுரு அவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பார்வையை ஆண்டவரை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய நாட்களிலும் இதுபோல எத்தனை முறை துன்பம் என்கின்ற கடலில் நாம் மூழ்கி எழுந்திருக்கின்றோம். குடும்ப பிரச்சனைகளில் எப்படி நாம் மூழ்கி எழுந்திருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே தனிப்பட்ட பிரச்சனைகளை நாம் எப்படி சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உறவுகளால், உடன்பிறப்புகளால், அறிந்தவர்களால், அலுவலகத்திலே, பங்கு தளத்திலே, இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது திருப்பலியின் வழியாகவும், திருவருட்சாதனத்தின் வழியாகவும், பாவ சங்கீதம் என்கிற திருவருட்சாதனத்தின் வழியாகவும், நற்கருணையின் வழியாகவும் இயேசு உங்களுக்கும் எனக்கும் எத்தனை முறை சொல்லி இருக்கிறார், துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று. அந்த ஒரு சில நிமிட துளிகளில் மட்டும்தான் நாம் தைரியமாக இருக்கிறோம். மீண்டுமாய் நம்முடைய பார்வைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறு ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மை கரப்பிடித்து அழைத்து செல்ல துடிதுடிக்கிறார்.
எனவேதான் பேதுரு சொன்னது போல நாம் பல நேரங்களிலே கண்ணீரோடு சொல்லுகிறோம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, நான் வேதனைப்படுகிறேன் என்று. ஆண்டவருக்கு கண்களும் இருக்கின்றன, செவிகளும் இருக்கின்றன, இதயம் இருக்கின்றன, அன்பும் இருக்கின்றன, மன்னிக்கின்ற குணமும் இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் உங்களிடமும் என்னிடமும் இல்லை. எனவேதான் எத்தனை முறை இயேசுவை உற்று நோக்கினாலும் நாம் மீண்டும் மீண்டுமாய் விழுந்து கொண்டிருக்கின்றோம். விழுவதன் காரணம் என்ன, ஏன் விழுகிறேன், எதற்காக விழுகிறேன் என்று சிந்திப்போம். சிந்திக்கிற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பான். ஆசீர்வதிக்கிற பொழுது அவரின் அன்பின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு திருப்பணியிலே தொடர்ந்து வந்தாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலையும் நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஒற்றாகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவ இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியோரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் கூந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றது. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும்.
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானகத்திலிருந்து எங்களுக்கு அளித்து நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்று கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.